இங்கே தமிழறிஞர் அவர்கள் தமிழிலே மிக அழகாக உரையாடினார்கள், சொன்னார்கள். இந்த மேடை தமிழ் மேடை என்று சொல்லி காட்டினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நாங்கள் எல்லாம் ஏன் தமிழில் பெயர் வைக்கிறோம்? வைக்கவில்லை. தமிழுக்கு நெருக்கமானவர்கள், நோன்பு என்று தூய தமிழிலே சொல்லக்கூடியவர்கள், பசியாரி விட்டீர்களா என்று எங்கள் பகுதியிலே கேட்போம். நிறைய தமிழ் சொற்களை கொண்டவர்கள், இந்த மண்ணுக்கும் மொழிக்காகவும் பாடுபட்டவர்கள், பல்லாயிரம் தமிழ் சொற்களை, தமிழ் அறிஞர் சொற்களை, அறிவு சொற்களை தந்த மனைவி முஸ்தபா போன்ற தமிழறிஞர்களை கொண்ட சமுதாயம். ஆனா என்ன அப்துல் காதர், அத்தாவுல்லா, அமீன், ஏன் இப்படி நீங்க பேர் வைக்கிறீங்க? என்னப்பா நீங்க இந்த மண்ணில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தனி பேரு? நீங்க என்ன அரபு நாட்டில இருந்தா வந்தீங்க? இந்த மண்ணில் தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஏன் தனி பேரு என்று கேட்டால், நீங்கள் எந்த பேரை சொன்னாலும் அந்த பேருக்குள்ள போய் ஜாதியை தேடக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. நீங்க செட்டிநாடா அந்த உணவுன்னு கேட்டால செட்டியாரான்னு சொல்லிட்டான்ற பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் உங்க பேரை சொன்னா சாதியை கண்டுபிடிக்க முடியாது. உங்க அப்பா பேர் என்ன, அதுல சாதியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பான். இல்ல உங்க தாத்தா பேர் என்ன, அதுல சாதியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பேன். இல்ல உங்க ஊர் என்ன என்று. ஆனால் முகமது அமீன் என்று பெயர் வைத்து விட்டால் என்னிடம் நீ எந்த சாதியையும் நீ தேட முடியாது. சாதியை என்னுடைய பெயரிலே அடியோடு அறுத்தெறிந்த மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் முஸ்லிம் பேர் வச்சன்னா அவன் ஜாதி இல்லை, அவன் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்ட மனித குலத்தை, ஒரே மனித குலத்தினுடைய அங்கமாக அவன் மாறிவிடுகிறான், உலக குடிமகனாக அவன் மாறிவிடுகிறான்.